வெல்கம் டு 360 தமிழ். சுழல் 2ன்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது தமிழ் வெப் சீரிஸ் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. ஆல்ரெடி இதுல 2 பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த பார்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா இந்த 2 வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஈரோ திருவிழாலாம் நடக்கிற இடத்துக்கு வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. நாகக்கண்ணி அப்படின்றவங்களை பத்தி தான் இந்த இடத்துல கதை மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நாகக்கண்ணி இருக்காங்கல்ல, 8 முட்டை போட்டிருப்பாங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 8 பேருக்கும் ஒவ்வொரு காளியோட பேரை வைக்கிறாங்க. ஒரு அசுரனை பழி தீக்கிறதுக்காக தான் இந்த 8 பேரையும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த 8 பேருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அசுரனை வதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டிராமாவா போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த 8 பொண்ணுங்களோட ஞாபகம் ஹீரோக்கு வருது. 8 பேர் சேர்ந்த மாதிரி அசுரனை வதம் பண்ணிருக்காங்க. செல்லப்பா தான் அசுரன்னு வச்சுக்கிட்டா இந்த 8 பேருமே சேர்ந்த மாதிரி தான் செல்லப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. எதுக்காக கொலை பண்ணிருக்காங்கன்ற காரணமும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. செல்லப்பா கெட்டவரு, அதனால இப்படி பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக புதுசா ஒரு லாயர் வந்திருக்காரு. செல்லப்பாக்கு பதிலா இவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே திரும்பி நடக்குமா, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அப்பதான் என்னால வாதாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சித்தப்பா அபியூஸ் பண்ணதை திரும்பி சொல்லணுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ தற்காப்புக்காக தான் கொலை பண்ணியா இல்ல வேணும்ட்டே பண்ணியான்றதுலாம் எனக்கு தெரியணுமா, அப்பதான் வாதாட முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் வேணும்ட்டே தான் அவரை கொலை பண்ணேன், நான் வெளியே வர தேவையில்ல, என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சோகமா இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. செல்லப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விதமா தான் இவர்கிட்ட பழகி இருப்பாரு. ஆனா செல்லப்பா மோசமானவர்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. இதை நினைச்சு ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இது எல்லாத்தையும் மூர்த்தி கிட்டயும் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த பிரேமலதா இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மூர்த்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லிடுறாரு. ஏற்கனவே அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டாங்கல்ல, இன்னொன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி மூர்த்தி ஏத்துக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேற ஏதாவது புதுசா கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா பிரயோஜனமா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிளம்பலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா வெளியே ஒரு லென்த் இருக்கு, உள்ள வேற ஒரு லென்த் இருக்கு. வெளியே ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள கம்மியா இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கண்டிப்பா சீக்கிரட்டா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி இவருக்கு சந்தேகம் வருது. இப்ப வேகமா கார்ல இருந்து இவருமே டேப் எடுத்துறாரு. இப்ப வெளியே அளக்குறாங்க, அதுக்கப்புறம் உள்ள அளக்குறாங்க. உள்ள அளவு கம்மியா இருக்கு. அந்த கபோர்டுக்கு பக்கத்துல தான் அளவு கம்மியா இருக்கு. இவருமே கபோர்டுக்குள்ள தள்ளிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வழி போகுது. அண்டர் கிரவுண்ட் வழி மாதிரி தான் போகுது, படிக்கட் மாதிரி கீழே போகுது. இதை பத்தி எல்லாம் மூர்த்தி கிட்ட சொல்றாரு. 2 பேருமே அந்த வழியை யூஸ் பண்ணி கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஒரு சுரங்க பாதை தான் இருக்கு, பெரிய சுரங்க பாதை மாதிரி இருக்கு. நிறைய டேனிங்லாம் இருக்கு. அந்த இடத்துல லேப்டாப்பை எரிச்ச மாதிரி இருக்கு, நிறைய ஃபைலையும் எரிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. நம்ம தேடிட்டு இருந்த லேப்டாப் இதுதான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி எவ்வளவு தூரம் தான் போகுது பாப்போன்ற மாதிரி இவங்க 2 பேருமே செக் பண்றாங்க. நிறைய பாதெல்லாம் போயிட்டு இருக்கு, ஆனா இவங்க நேரா மட்டும் வந்துட்டு இருக்காங்க. எங்க தான் முடியுதுன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி வராங்க. பீச்சு கிட்ட தான் அது முடியுது. இந்த வழியா தான் அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க சீனியரா ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும். அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவருக்கு இந்த வழியை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. எக்ஸாக்டா இங்க தான் வழி இருக்குன்னு அவருக்கு தெரியல, ஆனா நிறைய சுரங்க பாதெல்லாம் இருக்குன்றத சொல்றாரு. வெள்ளக்காரங்க ஆட்சி செய்யும் போது இதை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெள்ளக்காரங்களோட இடத்துல நம்ம ஆளுங்க தானே வேலை பார்த்தாங்க, அவங்க எல்லாம் வாசல் வழியா வரக்கூடாது, இந்த ரூட் வழியா தான் வரணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த ரூட் வழியா அவங்க நேரா சமையல் கட்டுக்கு போயிடுவாங்க, சமையல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதை தாண்டி ஹஸ்பண்டுங்க கடல்ல வேலைக்கு போயிடுவாங்கல்ல, அந்த சமயம் ஹவுஸ் ஒய்ஃபுங்களை இவங்க கூட்டு போவாங்க, தப்பான காரியத்துக்கு கூட்டு போவாங்க. அதுக்கு இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நிறைய வழியை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த வழி இருக்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே பெர்னாண்டஸ்னு ஒருத்தரை காட்டினாங்க பாத்தீங்களா, அவர் இப்ப போட் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லேடி இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் முடியாம இருக்காரு. அதுக்கு பதிலா என்னோட பையனை கூட்டு போக முடியுமா, கொஞ்சம் காசு தேவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பையன் ஓகேனா நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் இந்த லேடிக்கு கொஞ்சம் காசெல்லாம் கையில தந்துட்டு இருக்காரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவரு தாமு வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. தாமு பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவரும் அமுக்கலாம்னு நினைக்கிறாரு. மாலதியை பாக்குறதுக்காக ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஆனா செல்லப்பாவோட போட்டோவை பார்த்தோன்னா உள்ள போலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன சக்கர அங்கேயே நிக்கிற, உள்ள வான்ற மாதிரி மாலதி சொல்றாங்க. இவருமே உள்ள வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு.
செல்லப்பா கெட்டவர்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் தயங்கி தயங்கி பேசுறது. அந்த சுரங்கப்பாதையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இடத்தை எதுக்காக இவர் வாங்கினாரு, அங்க சுரங்கப்பாதை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு அப்படி பாதை இருக்கிறதுலாம் தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் பையனுக்காக தான் வாங்கினாரு, ஆனா பையன் பெருசா யூஸ் பண்ணல, அதிகம் இவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு, சொல்லல அதை வச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம அவர் நிறைய மறைச்சிருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அவர் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்படிலாம் எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பெர்னாண்டஸ் இருக்காரு பாத்தீங்களா, தம்பி தாமுவை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. தாமு எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி மாலதி கேக்குறாங்க. நான் தான் பிடிக்க சொன்னேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நன்றிண்ணே, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்ப பெர்னாண்டஸும் ஆளும் கிளம்பிடுறாங்க. சக்கர, இவனை எதுக்காக பிடிக்க சொன்ன அப்படின்ற மாதிரி திரும்பி கேக்குறாங்க. அது அவன் தாமா சொல்லணும், நான் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு பயந்து ஓடுனா, ஏன் எதுக்குன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக நான் பேசிட்டு இருக்கும் போதே என்ன பார்த்து பயந்து ஓடுன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி எதுக்காக நீ அந்த இடத்துல கொல்லி வச்ச, பையன் தானே கொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, நானும் பையன் தான், அதனால தான் கொல்லி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற மாலதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எது நீ பையனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப பக்கத்துல வந்து பலார்னு கண்ணத்திலே அரையிறாங்க. கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. அவசரப்பட்டு சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவரும் செல்லப்பாவோட பையன் போல. இப்பதான் இந்த விஷயம் தெரிய வருது. அந்த 8 பொண்ணுங்களும் சீக்கிரட்டா போய் பேசிக்கிட்டாங்க. ஆனா வெளி இடத்துல மட்டும் அந்த பொண்ணுங்க பேசாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப சரோஜா இருக்காங்கல்ல, என்ன திரும்பி கேஸ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்களாமே, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உள்ளே இருந்துடலாம்னு யோசிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நீ அப்படிலாம் இருக்க கூடாதுமா, வெளியே உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, வெளியே போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேக்குறாங்க. இன்னமும் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கான், ஆனா அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் தான் தள்ளி தள்ளி போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் தள்ளி போக கூடாது, உனக்கு வெளியே போனா ஒரு பிடிப்பு இருக்குல்ல, கண்டிப்பா நீ வெளியே போனோம், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சரோஜா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ பிரச்சனை போல எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முப்பின்ற ஒரு பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும் பாத்தீங்களா, திரும்பி அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்துருது. இப்ப இவங்களுமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் தகவல்லாம் தெரிஞ்சு நர்சுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வேகமா இவங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இந்த நாச்சி வந்துடுறாங்க. நாச்சி இருக்காங்கல்ல, டாக்டர் பேசுற மாதிரி பேசுறாங்க. இன்னொருத்தங்களுக்கு உடம்பு முடியல வான்ற மாதிரி சொல்றாங்க. நர்ஸும் டாக்டர் தான் கூப்பிடுறாங்க போல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாமே ஆக்டிங் தான் போல. ஏன்னா முப்பி இப்ப சாதாரணமா முழிச்சிடுறாங்க. இப்ப முப்பி வேற ஒரு பகுதியை நோக்கி ஓடுறாங்க. கிச்சன் ஏரியால திடீர்னு சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருது. இப்ப எல்லாருமே காயப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க. இன்னும் சிலர் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு டவுட் வருது. அந்த 8 பொண்ணுங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 7 பொண்ணுங்க போலீஸ பிஸியாவே வச்சிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இவங்களுக்கு படுது. இப்ப முப்பி இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க ரெக்கார்ட் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நம்பரை வச்சு அந்த ரெக்கார்டை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரெக்கார்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல இருக்க ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து பானு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பானுக்கு இந்த இடத்துல சவுண்ட் கேக்குது. யாரங்க, ஒழுங்கா வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. பானு கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சத்தம் வராம அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணா இவங்களுக்கு வீசிங் வேற வந்துரும். அதை நினைச்சும் பயப்படுறாங்க. முப்பி இங்கதான் இருக்கான்றத நந்தினி கண்டுபிடிச்சிடுறாங்க. பானு அக்கா உங்களை கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பானுவ வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க முப்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்தினீங்க, நன்றின்ற மாதிரிலாம் முப்பி சொல்லிட்டு போறா. ஆனா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்ற காரணத்தை சொல்லியிருக்க மாட்டா. அந்த சுரங்க பாதையில லேப்டாப் ஃபைல்லாம் எரிச்ச மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த பகுதியில நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த 2 இடத்துலயும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த 2 இடத்துலயும் ஒரே சமயத்துல இவராலேயே கைய வைக்க முடியல. அப்ப ஒரே சமயத்துல வைக்கல, போகும்போது ஒரு வாட்டி வச்சிருக்காங்க, வரும்போது ஒரு வாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவருமே யோசிக்கிறாரு. முத்துவை இவங்க பிடிக்கும் போது கையில ஒரு கன் இருந்தது பாத்தீங்களா, அது இல்லீகல் கன்னு உங்களுக்கு தெரிய வருது. எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியா கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த ஸ்பாட்லயே போய் என்ன நடந்திருக்கோன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய மாடியில இருந்து கீழே என்ன நடந்திருக்கோன்றதை இவங்க யோசிக்கிறாங்க. ஈரவும் இப்படி நடந்திருக்குமா யோசிங்கன்ற மாதிரி சொல்றாரு. செல்லப்பா இந்த 8 பொண்ணுங்களையும் சின்ன வயசுல அபியூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக 8 பொண்ணுங்களுமே வந்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரை என்னென்னமோ காரணம் சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு.
8 பொண்ணுங்களும் பயங்கரமா திட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுரங்க பாதையை பத்தி அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த வழியா தான் கிளம்பிட்டு இருக்காங்க. 7 பொண்ணுங்க கிளம்பிடுறாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் பயங்கரமா கோவம் வருது. திரும்பி போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த முத்துவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் 2 இடத்துலயும் பட்டிருக்கும். இதனால தான் 2 இடத்துல பட்டிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, திரும்பி இவரை கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. இத பாக்குற அவருக்கே குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அதனால கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. இத பார்த்து முத்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இந்த மாதிரி தான் ஹீரோ சொல்றாரு. ஆனா பாதியிலேயே இந்த ஆபீசர் நிறுத்திடுறாரு. சார், இந்த மாதிரிலாம் நடந்தா அந்த பொண்ணு வெளியே போயிட போறா, எதுக்காக தேவையில்லாம கண்ணை கையில எடுக்கிறான்னு கேக்குறாரு. செல்லப்பாவே ஷூட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த பொண்ணு ஷூட் பண்ணிருந்தாலும் சரி, அந்த பொண்ணு ஈஸியா அந்த சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு போயிருக்கலாம். எதுக்காக தப்பிச்சு போகாம அந்த இடத்துலயே இருந்தா அப்படின்றது கேள்வியா இருக்கு. இதை தாண்டி வெளிய இருந்து யாரோ டாப்பால் போட்டிருக்காங்க, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வெளிய இருந்து யாரு டாப்பால் போட்டாங்கன்றது ரொம்ப குழப்பமான விஷயம். அது அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு 8 பொண்ணுங்க உள்ள வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அந்த 8 பொண்ணுங்களை ஜெயில போய் பார்த்து இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேசுறதுக்கு நம்ம சீனியர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு மூர்த்தி சொல்றாரு. பேசி பர்மிஷன் வாங்கலான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி தேரை இழுத்துட்டு இருக்காங்க. சீனியர் அண்ணன் சேர்ந்த மாதிரி தான் இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. முக்கியமான விஷயம் வாங்கன்னு சொல்றாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேக்குறாரு. இவர் காதிலேயே விஷயத்த சொல்லிடுறாரு. கேக்குற சீனியரோட முகமே மாறிடுது. அதாவது செல்லப்பா கெட்டவர்ன்றத சொல்லிடுறாரு. ஒரு கெட்டவனை கூட நம்பிடலாம், ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறவனை நம்பவே கூடாதுன்ற மாதிரி என்னோட அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. அது உண்மையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, மாலதிய ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணும் கேட்டு போயிருப்பாங்க. ஆனா மாலதி அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செல்லப்பாவை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் செல்லப்பா மேல என்னோட அண்ணன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைச்சேன். பார்த்தா செல்லப்பாவே தப்பான டைப் மாதிரி தான் தெரியுது. இதை வெளியே சொன்னா மீடியாட்கள் ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் ஏமாத்துறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. சாலிடான ப்ரூஃப் இருந்தா தான் வெளியே சொல்ல முடியும். நீ அதுக்கான வேலையை பாரு, ஜெயில போய் அந்த பொண்ணுங்களை மீட் பண்ணு, நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஈரின் ஹெல்ப்லாம் பண்ணாங்கல்ல, அதனால இந்த 8 பொண்ணுங்களும் ஈரேன் சொல்றத ஓரளவுக்கு கேக்குறாங்க. இப்ப ஈரேனும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இங்க எதுக்காக கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஈரேன் தடுத்துடுறாங்க. நீங்க பண்ணதை பத்தி எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில செல்லப்பான்ற ஒரு அசுரன் இருந்த மாதிரி என் வாழ்க்கையில சித்தப்பா ஒரு அசுரரா இருந்தாரு. நான் வதம் பண்ணிட்டேன், நீங்களும் அதுக்காக தான் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும், சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இவங்க பாட்டுக்கு திரும்பி உள்ள போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நீங்க 8 பேருமே அன்னைக்கு நைட்டு போயிருக்கீங்க, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கொகை முழுக்க கிடைச்சிருக்கு, ஒழுங்கா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி, நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. லாரியில வச்சு சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்துற மாதிரியான கிளிப்பிங்க நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரிதான் இந்த பொண்ணுங்களும் கடத்தப்பட்டிருக்காங்க போல. இப்ப இந்த பொண்ணுங்க சொல்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு ரவி அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு நாகம்மா அப்படின்றது. ஹஸ்பண்டுக்கு கெட்ட கனவு வருது போல, சட்டுன்னு முழிச்சிடுறாரு. ஒய்ஃபை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. திடீர்னு சாமியா முன்னாடி வந்தது, 48 மணி நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறன்ற மாதிரி கேட்டது, நான் சில விஷயங்களை சொன்னேன்னு சொல்றாரு. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. என் அப்பா அம்மாவை பார்க்க போவேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன், என் முதலாளியை பார்க்க போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன பாக்குறதுக்காக வரமாட்டியா, என் மேல உனக்கு பாசமே இல்லைன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஏன் நான் சொல்றது முழுசா கேளு, என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி நாகமா கோவப்படுறாங்க. இப்ப ரவியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. உனக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வரக்கூடாது இல்ல, அதுக்காக தான் அந்த 48 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிக்கலாம்னு நினைச்சேன். கடைசியா தான் உன்னை பாக்குறதுக்காக வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. தான் இறந்தே போனாலும் ஒய்ஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற டைப்பா இருப்பாரு. ஒய்ஃப் அவ்வளவு பிடிக்கும். இதை கேட்டு ஒய்ஃபுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேகமா இவரை கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. இப்ப எதுக்கு அழுவுற அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம் சொல்றாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்கன்றத சில கிளிப்பிங்ஸ் மூலியமா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மீன் வியாபாரம் பண்றதுக்காக ஒய்ஃப் போவாங்க. இவருமே மீன் பிடிக்கிற வேலைக்காக போவாரு. அந்த இடத்துல வச்சு இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா ஒய்ஃப் பெருசா கோவம்லாம் பட மாட்டாங்க. உடம்பு வலிக்காக நடுவுல குடிச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஹஸ்பண்ட் கிட்ட பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு முதலாளிக்காக இவர் வேலை பார்க்கறாரு. நைட்டு கண்ட நேரம் வெளியே போறாரு. போய் என்ன வேலை பார்க்கறாருன்னு இவங்களுக்கு கிளியரா தெரியல. அது மட்டும் தான் இவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. இப்ப சில ஆளுங்க இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க.
இவருமே வெளியே போய் தான் அந்த ஆளுங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல. இதெல்லாம் ஒய்ஃப் சந்தேகமா ஜன்னல் கிட்ட இருந்து பாக்குறாங்க. இன்னைக்கு நைட் எனக்கு வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ரவியும் இங்க இருந்து கிளம்புறாரு. நைட்டு நேரம் இவங்களுமே செக் பண்றதுக்காக அவரோட போட்டு கிட்ட வந்து பாக்குறாங்க. போட்டு கிட்ட அவர் இல்லன்னு தெரிய வருது. எங்க தான் போனாரு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவும் மூர்த்தியும் ஒரு சுரங்கப்பாதை வழியா வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வழியா தான் வராரு. அந்த 8 பொண்ணுங்களையும் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பொண்ணுங்களெல்லாம் இழுத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி நாகம்மா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டாங்க. அவர் எங்க தான் போறாருன்றத கவனிச்சுக்கிட்டே வராங்க. அவர் அவரோட போட்ல தான் அந்த பொண்ணுங்களை லாக் பண்ணிட்டாரு. இப்ப வெளியே வரும்போது தான் ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. ஹஸ்பண்ட் தப்பான காரியம் பண்றாரு அப்படின்றது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. சின்ன பொண்ணுங்க ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி கேக்குறாங்க. நமக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், இது மூலியமா கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ண வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா அடிச்சு ஒய்ஃபை இவர் மயக்கமாக்கிறாரு. அந்த 8 பொண்ணுங்களை லாக் பண்ணி வச்சிருக்காருல, அங்க ஒய்ஃபையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வேலையெல்லாம் இவரை பண்ண சொல்றது வேற யாரோ போல. அது யாருன்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. வாங்க 8 பொண்ணுங்களும் இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி காட்டுறாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது 8 பொண்ணுங்க மட்டும் தான் தெரிவாங்க. பக்கத்துல இருக்க ஒய்ஃப் தெரிய மாட்டாங்க. இப்ப அந்த முதலாளி இருக்காருல, பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. வேற ஒரு பகுதிக்கு கொண்டு போறது தான் இந்த ரவியோட வேலை போல. இப்ப முதலாளியும் பேசிட்டு கிளம்பிடுறாரு. இவர் போட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்ப ஒய்ஃபை ரிலீஸ் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது, நீ நிறுத்து, இந்த பொண்ணுங்களை காப்பாத்தலாம்னு சொல்றாங்க. இது பெரிய இடத்து சமாச்சாரம், நம்ம நினைச்சோன்னு நிறுத்துறதுக்கு இது விளையாட்டெல்லாம் கிடையாது. நிறுத்துனா எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இதை மீனா நினைச்சுக்கோ, பொண்ணா நினைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நிறுத்த மாட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃபுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சட்டுன்னு அருவாள் எடுத்து ஹஸ்பண்ட் தலையை வெட்டிடுறாங்க. ஹஸ்பண்ட் தலை துண்டா போயிருது. ஒய்ஃப் வேணும்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க, குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த 8 குழந்தைங்களை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரவி கிட்ட 2-3 ஆளுங்க வேலை கொடுத்தாங்கல்ல, அவங்க ரவியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நாளா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வீட்டு பக்கம் வரலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. 2 பேருமே எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் பீச் ஓரத்துல ரவியோட தலை ஒதுங்குது. இதை இந்த ஆளுங்க பாக்குறாங்க. ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரவியோட தலை வெட்டப்பட்டிருக்கு. ரவி ஒய்ஃபான நாகம்மா மிஸ் ஆகுறாங்க. நாகம்மா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் தேடணும்ன்ற மாதிரி போலீஸுங்க முடிவு பண்றாங்க. இப்ப இந்த 8 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஒரு பழைய ஃபேக்டரியில தான் இருக்காங்க. ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்க பயந்து வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா கதவை திறக்கிறது நாகம்மா தான். இவங்களுக்கு சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப பசங்களும் இவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. உங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னு நாகம்மா கேக்குறாங்க. வீடுனா என்னன்ற மாதிரி இந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. வீடுக்கான அர்த்தமே இந்த பொண்ணுங்களுக்கு தெரியல. நிறைய பொண்ணுங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. 2-3 பொண்ணுங்க ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. நிறைய பொண்ணுங்க நார்த் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்ப வீட்டுல இந்த பொண்ணுங்களை சேர்க்க முடியாதா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சேஃபான ஒரு பகுதிக்கு இந்த பொண்ணுங்களை கூட்டு போனா நினைக்கிறாங்க. இப்ப பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு வந்துடுறாங்க. பக்கத்துலயே 8 பொண்ணுங்களையும் நிக்க வைக்க வேணாம், ஒவ்வொரு இடத்துல நிக்க வைக்கலான்ற மாதிரி தள்ளி தள்ளி நிக்க வச்சிடுறாங்க. பஸ் வந்தா உடனே ஏத்திட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா ரவுடிங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுங்க கண்ணில் இந்த சின்ன பொண்ணு பற்றக்கூடாதுல்ல, அதுக்குள்ள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணுங்களை நிக்க வச்ச இடத்துல இருந்து வேகமா கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க பொண்ணுங்களை மட்டும் ஒருத்தன் பிடிச்சிடுறான். வாங்க கிளம்பலான்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இருக்கும் போது ஹெல்மெட்டை வச்சு மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. பஸ் எடுக்கிற மாதிரி வரும்போது இவங்க ஏறி உட்காந்துடுறாங்க. இப்ப பசங்களை ஒரு சினிமா தியேட்டருக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. பசங்க எல்லாருமே சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இவங்க படம்லாம் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படம் முடிஞ்சு வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே ஒரு போலீஸ் ஜீப் நின்னுட்டு இருக்கு. இத பாக்குற இவங்களுக்கு பயம் வந்துருது. இன்னொன்னு ஷோ பார்க்கலான்ற மாதிரி இன்னொன்னு வாட்டி டிக்கெட் எடுத்து இவங்களுமே உள்ள போயிடுறாங்க. இவங்களுக்கு பசங்க இருக்காது, அதனாலதான் இந்த பசங்க மேல ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணுங்களோட லைஃபை செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எங்களால தான் உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட மாமா ரொம்ப நல்லவரு, எனக்கு நல்லா தெரியும், ஆனா கெட்டவங்க அவரையும் கெட்டவரா மாத்திட்டாங்க. ஒரு துளி பட்டாலும் விஷம் விஷம் தானே, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இவங்களால செலவே பண்ண முடியல. ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க ஒரு பகுதியில தான் இவங்க இருக்காங்க. இங்க வெள்ளம் ரெடி பண்ற ஒரே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் ரெகுலரா வேலை கேட்டு வராங்க. வேலைலாம் கிடையாது, போமான்ற மாதிரி ஓனரை திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப எப்படிதான் பசங்களை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில நிறைய விலை மாதுகள்லாம் நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது.
இந்த வேலையை பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பெண்கள் நிக்கிற இடத்துல வந்து இவங்களுமே நிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. வண்டியில ஏறுன்ற மாதிரி ஒரு நபர் இங்க இருந்து கூட்டு போறாரு. அந்த நபர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு போல. இவங்க உடம்பு முழுக்க காயமா இருக்கு. அதே சமயம் காசும் தந்திருக்காரு. அதை வச்சு பசங்களுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பசங்களுமே சந்தோஷமா அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். இந்த 8 பொண்ணுங்களை ரவி கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, செல்லப்பாவோட வீட்டுக்குள்ள இருந்து தான் கூட்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பகுதி இருக்குல்ல, பல இடத்துக்கு பிரிஞ்சு போகும். அவர் எங்க இருந்தனாலும் கூட்டு வந்திருக்கலாம். இன்னும் எவ்வளவு நாள் இந்த பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் ரைடு வருது. எல்லாரையும் கூட்டு போலான்னு போலீஸ் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு லாயரான செல்லப்பா வந்துடுறாரு. அங்க நிறைய பேர் குடும்பத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள போனா குடும்பத்துல பெரிய பிரச்சனை வந்துரும்ல, அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் செல்லப்பா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டரும் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் விட்டுறாரு. செல்லப்பா நல்ல டைப்பா இருக்காருன்ற மாதிரி நாகம்மா யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட பேசலான்ற மாதிரி இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. ரவி கூட்டிட்டு போக பார்த்தாரு. இவங்க சாவடிச்சு கூட்டு வந்திருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்லப்பா இருக்கார்ல, இது பேரு தான் சைல்டு டிராபிக்கிங். இது பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு. பெரிய நெட்வொர்க்கே இதுக்கு பின்னாடி இருக்கு. அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த 8 பொண்ணுங்களை நான் பாத்துக்கிறேன். அதே சமயம் உங்க ஹஸ்பண்ட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நீங்க சாவடிச்சீங்கன்ற மாதிரி நான் பேசி பாக்குறேன். ஆனா உறுதியா உங்களை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன காப்பாத்தலனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த 8 பொண்ணுங்களை நீங்க நல்லபடியா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வந்துருன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. காலையில நம்ம மட்டும் போலாம், அதுக்கப்புறம் தேவைன்னா பசங்களை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் பசங்க எங்கேயாவது இருக்கணும்ல, அதனால திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பசங்களை கொஞ்சம் பாத்துக்க முடியுமான்னு ஒரு பாட்டி கிட்ட கேக்குறாங்க. எல்லாம் அனாதை பசங்க மாதிரி இருக்காங்கல்ல, நம்ம தலையில கட்டிட்டு போயிட போறான்ற மாதிரி அந்த பாட்டி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி போக சொல்றாங்க. இவங்களுமே சோகமா இங்க இருந்து நடக்கிறாங்க. இத பாக்குற பாட்டிக்கு கஷ்டமாயிருது. சரிமா, பசங்களை விட்டுட்டு போ, ஆனா ஈவினிங் கண்டிப்பா கூப்பிட்டு போயிடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. அவர் சொன்ன மாதிரியே கோர்ட் வாசலுக்கு வந்துடுறாங்க. இவங்களை தேடிட்டு இருந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, இவங்க வரதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப லாக் பண்றாங்க. அந்த பொண்ணுங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனா இவங்க கையில இருக்க கயிறை வச்சு கோயில்ல தான் அந்த பொண்ணுங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. கோயில்ல தான் இருக்காங்க, அங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயிலுக்கு போய் பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்ல, போக கூடாதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. நில்லுங்கன்ற மாதிரி தடுத்து இவங்க 3 பேர் கூட சண்டை போடுறாங்க. விடு விடுன்ற மாதிரி இந்த 3 பேருமே அட்டாக் பண்றாங்க. கையில கத்திலாம் வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. இவங்க முடிஞ்ச அளவு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுங்க வெட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கோர்ட் வாசல்ல வச்சு இது நடந்திருக்குல்ல, எல்லா லாயர்ஸும் இங்க வராங்க. அதே சமயம் இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்க கோயில்ல இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்கலாம் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்ப தேடி ஒரு ஸ்டேஜ்ல இடத்தையே கண்டுபிடிச்சிடுறாங்க. அமுக்கலாம் நினைக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ அடிச்சிடுறாங்க. பார்த்தா இந்த லாயர் தான் அடிச்சிருப்பாரு. இந்த பொண்ணுங்களை நம்ம காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. உங்க அம்மா உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்களை பத்தியும் அம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. இந்த டைம்ல தான் பிரேமலதா ஒரு கேஸ்ல மாட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க கிட்ட கூட்டு வந்துடுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேவர் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. வேற வழி இல்லாம அவங்க சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இவர் தப்பான இன்டென்ஷன்ல கூட்டு வந்திருக்கிறதா பிரேமலதா நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் நல்லவரா தான் இருப்பாரு. ஒவ்வொரு பொண்ணுங்களை ஒவ்வொரு இடத்துல விடணும்ன்ற மாதிரி பிரேமலதா சொல்லியிருப்பாங்க. இவருமே கார்ல அந்த பகுதிக்கெல்லாம் இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில தான் இந்த பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு பேர்லாம் வச்சிட்டு இருக்காரு. நாகக்கண்ணின்ற கடவுளை பொறுத்த வரைக்கும் 8 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 8 குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்ற மாதிரி அந்த பேர் தான் இவங்களுக்கு வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ நாடகம் பார்க்கும்போது கூட யோசிச்சார்ல, இதனால தான் அப்படி யோசிச்சிருப்பாரு. இந்த 8 பொண்ணுங்களையும் இந்த இடத்துக்கு ஒருத்தன் கொண்டு வந்தான் பாத்தீங்களா, அவனை தான் அரக்கன்ற மாதிரி இவர் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த அரக்கனை மட்டும் என்னைக்கும் நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் அந்த அரக்கனை நான் கண்டுபிடிப்பேன், அவன் தான் அந்த அரக்கனான் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுங்க எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு. ஒவ்வொரு பொண்ணையும் ஒவ்வொரு இடத்துல விடுறாரு. நீங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாருங்க, லெட்டர் மூலியமா மட்டும்தான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. லெட்டர் மூலியமா மட்டும்தான் இவர்கிட்ட பேசுவாங்க. இவரை கெட்டவர் மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சார்ல, ஆனா இவர் நல்லவர்ன்றது இப்பதான் தெரிய வருது. இதோட 6வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல இன்னும் 2 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நான் 4th பார்ட்டியும் போட்டிருப்பேன். ஃபைனல் அப்படின்ற மாதிரி தான் அந்த பார்ட்டை போட்டிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.